தமிழ்நாட்டில் 2 ஒட்டுக்குழுக்கள் இருக்கின்றன. பாஜகவினுடைய ஒட்டுக்குழுக்கள். ஒன்று சீமான் தலைமையிலான நாம் தமிழர், இன்னொன்று விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம். போங்கு ஐயா போங்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் 2-3 விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று இப்போ ரீசெண்டாக நிறைய கரண்ட் கட்டு நிறைய பிரச்சனை ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, அமைச்சரவை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அமைச்சர் வந்து பதவி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக காங்கிரஸ்காக இருக்கட்டும், விசிகாவில் இருந்தால் இருக்கட்டும். ஸோ இத்தனை பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, என்ன பேசியிருக்காங்கன்றதையுமே ஒரு சின்னதாக அது ஒரு விசிட் அடிப்போம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்துக்கு நம்ம நேற்றே பேசிக்கிட்டு இருந்தோம், ராஜ்மோகன் என்ன பேசியிருக்காருன்னு. ஸோ அவர் பேசுனதையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். கடைசியாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, சீமான் அவர்களை அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறது வேறு. பட் இப்போ அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பட் அந்த பெண் குழந்தைய வச்சு இவனுங்க எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்றது நினச்சாலே உண்மையிலே சொல்கிறேன், அதெல்லாம் சொல்லவே முடியலை. அவ்வளோ கேவலவாதிகளாக இருக்கானுங்க. இன்னும் என் வாயிலேருந்து வேறு என்னென்ன வார்த்தையெல்லாம் வருமோ அதெல்லாம் வந்துடும். அவ்வளோ கேவலமான வார்த்தைகளை கமெண்ட்ஸில் போட்டு எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. உங்களுக்கு வந்து ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னா அரசியல் ரீதியாக தான் பிடிக்கலை. ஆனால் அவங்க வீட்டை பற்றி, அவங்க குழந்தைய பற்றி, சீமானை பற்றி எவ்வளோ அவசியமாக பேசுகிறானுங்க. எனக்கு அதுதான் புரியவே இல்லை. ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த, ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஆனால் இவனுங்க அதை எந்த மாதிரிலாம் யோசித்து எப்படிலாம் கேவலமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதிலேருந்தே தெரியுது அவனுங்க எந்த மாதிரி கேவலமானவனுங்கன்னு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பண்ணும்போது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோ நம்ம அந்த விஷயத்தை பேசிடுவோமே, சீமான் அவர்களை அந்த விஷயத்தை பேசிடுவோமே. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சீமான் கைல்விழி அண்ணி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. நம்மளோட எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்து எல்லாரும் வாழ்த்துக்கள் எல்லாருமே தெரிவித்தோம். நேற்று வீடியோ போட்டிருந்தோம். சார் நிறைய பேர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அது யாருன்னு நான் சொல்லலை. இது இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு நான் இன்னும் சொல்ல வரல. சொன்னவன் எவனாக இருந்தாலும் அவனுடைய பிறப்பில் தான் சந்தேகப்படணும். ரொம்ப கேவலமான வார்த்தையில் எழுதுறான். என்ன எழுதுனாங்கன்னு என்னால் சொல்லவே முடியாத அளவுக்கு கேவலமான வார்த்தையில் எழுதுறானுங்க. நான் என்ன கேட்குறேன், உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய இன்னொருத்தவன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேவலமாக இந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னா இவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஓகேப்பா, சூப்பர்ப்பா, நீ நல்லா சூப்பராக நல்லா வாழ்த்துற அப்படின்னு நான் சொல்லுவீங்க. வெளுத்துற மாட்டீங்க. அந்த அளவுக்கு கேவலமான வார்த்தையில் எழுதுறானுங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. உங்களுக்கு அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்களா, வைங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நாங்களும் அந்த ஒரு அரசியல் ரீதியான நிறைய விமர்சனங்களை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி கேவலமாக எழுதுகிறவனுங்களை என்னன்னு சொல்கிறது? நீங்கள் தான் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து மற்றவங்களோட பர்சனல் விஷயத்தை பேசாதீங்க. நாங்களும் நிறைய விஷயத்தில் இதுதான் சொல்கிறோம், மற்றவங்களோட பர்சனல் விஷயத்தை நம்ம பேசவே வேணாம். ஓகே. ஆனால் இவனுங்க பர்சனலையும் தாண்டி ரொம்ப என்ன சொல்கிறது, அவ்வளோ கீழ்த்தரமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அவ்வளோ கேவலமானவங்க. உண்மையிலே சொல்கிறேன், இவனுங்க எந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்களோ அவனுங்க பார்த்திங்க அப்படின்னா அவனுங்க அப்படி தான் இருந்திருப்பானுங்க போல். அவங்களுடைய பிறப்பு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் இருந்திருக்கும் போல். அந்த அளவுக்கு கேவலமானவங்களாக இருக்கானுங்க இவனுங்க. ஒரு அரசியலாக நம்ம வந்து ஒரு அரசியலை நம்ம எடுத்து வச்சோம், ஒரு வேறுபட்ட அரசியலை எடுத்து வைக்கிறோம், அதுக்கு முரண்பாடுகள் இருக்குது, அதில் வந்து விமர்சனம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா இவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்மட்டமாக கேவலமாக போவானுங்கன்றதுக்கு இதுவே ஒரு சாட்சி. ஒரு குழந்தை பிறந்து 2 நாள் தான் ஆகுது, ஆனால் அந்த குழந்தை மேலே அவ்வளோ விமர்சனம், அவ்வளோ அசிங்கமான, அவ்வளோ இது. என்னடா உங்களுக்கு எங்கேருந்துடா நீங்களாம் வந்தீங்க? நீங்கள் எங்கேருந்துடா பிறந்து வந்தீங்க? உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா அப்படி தான் வளர்த்தாங்களா? இல்லைப்பா, இப்படி யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இது குழந்தை பிறந்துச்சுன்னா இப்படி தான்டா பேசணும், அதான்டா என் மகன் அப்படின்னு அப்படியே சொல்லி வளர்த்துருக்கானுங்க. இல்லை நீங்கள் அப்படி தான் பிறந்திருக்கீங்களா? 60 வயசு அண்ணனுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு என்னடா இது? என்னடா உங்களுக்கு இது பிரச்சனை? சத்தியமாக சொல்கிறேங்க, இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காது இவனுங்க பேசுகிற பேச்செல்லாம். உண்மையிலே சொல்கிறேன், இப்படி பேசுகிறவனுங்க சத்தியமாக ஒரு நாள் அனுபவிப்பானுங்க. உண்மையிலே அனுபவிப்பானுங்க. அது வந்து இப்போ அவனுங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு நாள் அனுபவிக்கும்போது நாம் ஒருத்தவர் அந்த மாதிரி பேசணுமே, நமக்கு அப்படி ஆயிருக்கேன்னு சத்தியமாக நினச்சுவேன். இது வந்து சாபமாக கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. நான் அதான் சொல்லுவேன், ஒரு சாபமாக கூட நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஒரு குழந்தை மேலேயும் அவங்க பெற்றோர்கள் மேலேயும் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அவதூறை, ஒரு அசிங்கத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறவங்கள சாபமாக வச்சுக்கோங்க. இது நடக்கும்டா. நான் அதான் சொல்கிறேன், இப்படி பேசுகிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும்.
அப்போ நீங்கள் யோசிங்க. ஏன்னா அதை பார்க்கும்போது நார்மலாக யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு யூடியூப் இது பேசிகிட்டு இருக்கேன், ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா, நானும் ஒரு வீடியோ ஒரு நார்மலாக ஒரு வீடியோ நமக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ 2 வீடியோவே நான் பார்க்குறேன் அப்படின்னா, பார்த்துட்டு நான் கமெண்ட்ஸுமே போய் பார்த்து செக் பண்ணுவேன். மக்களோட என்ன சொல்கிறது, வெளிப்பாடு எப்படி இருக்குது, அவங்க என்ன பேசியிருக்காங்கன்றதை செக் பண்ணுறதுக்கு நான் போய் செக் பண்ணி பார்ப்பேன். அப்போ யார் என்ன பேசியிருக்காங்கன்றதையும் பார்ப்பேன். அப்படி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்திருக்கு, அண்ணன் சீமானனும் கைல்வெளி அவங்களும் குழந்தை பிறந்திருக்கு அந்த மாதிரி இப்படின்னு சொல்லி ஒரு இது கீழே இருக்குது. நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க வேறு. பட் இவனுக்கு பிடிக்காதவங்க இருப்பானுங்க பார்த்தீங்களா, விமர்சனம் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் இருப்பானுங்களே, அவனுங்களும் இதே மாதிரி எடுத்து போட்டு சரி இவனுங்க என்ன பேசியிருக்கேன், ஏன்னா அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு டைட்டிலில் வேறு ஒருத்தவங்களோட ஃபோட்டோ, அதாவது நம்ம அண்ணனோடைய அண்ணியோட ஃபோட்டோவை போட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. கீழே போய் பார்த்தா உண்மையிலே சொல்கிறேன், இதை விட ஒரு கேவலமானவங்க வேறு உலகத்தில் எவனுமே இருக்க முடியாதுன்ற லெவலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. என்னத்தை சொல்கிறேன்னு தெரிலங்க, இவனுங்களோட பிறப்பை அப்படி தான் இருக்கும் போல். சரி, நம்ம அந்த விஷயத்தை எடுத்து, ஏன்னா எனக்கு கோவம் வந்துச்சுங்க. எத்தனை பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, எத்தனை பேர் அதை பார்த்தீங்க, என்ன எதுன்னு தெரில. ஆனால் அதை நாம் பார்க்கும்போது அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு இந்த அளவுக்கு மனுஷங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி லெவலுக்கு யோசிக்க வச்சுட்டானுங்க. சரி, எனக்கு இருந்த கோவத்தை நான் பேசிட்டேங்க. ஸோ உங்களோட கருத்து என்னன்றதில் நீங்கள் சொல்லி தான் ஆகணும். சொல்லுங்கள், இவனுங்கள்லாம் என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா சரிப்படும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியலை. நீங்களும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த விஷயத்துக்கு, இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா, நேற்றுக்கு வந்து அமைச்சரவை வந்து நிறைய பேருக்கு வந்து அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்தாங்க. அதில் நமக்கு நிறைய முரண்பாடுகள்லாம் இருந்துச்சு. ஸோ அது என்னென்னன்றதை பார்ப்போம். ஒன்று, விசிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவேக்கோட இணைஞ்சிருக்கு. ஸோ ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனால தாவேக்காலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர் பதவி வந்து வன்னியரசு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இவர் யார் அப்படின்னு நீங்கள் போய் அவர் பேசின வார்த்தைகள்லாம் கொஞ்சம் முன்னாடி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா, உண்மையிலே தாவேக்காவை போட்டு கிழிச்சு வச்சிருக்காப்புல இந்த மனுஷன். மக்களை பார்க்காம ஓடுற ஒரு கோலை கொஞ்சம் கொஞ்சம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. இன்னைக்கு கேஸ் நடந்துருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. இருங்க சார், விட்டு கொடுக்க முடியாது சார். அவர் எப்படி சார் நீங்க பேச விடுறீங்க? ஆமாங்க, தாவேக்கா போட்டு கிழிச்சு வச்சிருக்காரு. அது பேட்டியாக இருந்தாலும் சரி, வேறு இன்னொரு இடத்துல இருந்தாலும் சரி, உண்மையில் என்ன சொல்லுவாங்கன்னா, என்டிகே அதாவது இவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள உடனே ஆர்எஸ்எஸ்ன்னு முத்திரை குத்துறது. எப்படி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னா, டிவிகேவும் என்டிகேவும் ஆர்எஸ்எஸோட ஒட்டு. தமிழ்நாட்டில் 2 ஒட்டுக்குழுக்கள் இருக்கின்றன, பாஜகவினுடைய ஒட்டுக்குழுக்கள். ஒன்று சீமான் தலைமையிலான நாம் தமிழர், இன்னொன்று விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம். அது இதுன்னு சொல்லி பயங்கரமான பேசி வச்சிருக்காரு. இப்போ எனக்கு அதை பார்க்கும்போது, இப்போ எப்படி சார் நீங்கள் அவங்க கையாலே போய் அமைச்சர் பதவி வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஆனால் இவர் இவ்வளோ பேசியிருக்காரு, இவருக்கெல்லாம் நம்ம அமைச்சர் பதவி கொடுக்கணுமா அப்படின்னு கூட யோசிக்காமல் அமைச்சர் பதவியும் தாவேக்கா கொடுத்துருக்கு. ஆனால் சூழ்நிலை எப்படி, அதாவது இவங்க ஆதரவு கொடுத்தா தான் ஆட்சி அமைக்க முடியுன்ற நிலைமைக்கு வந்துட்டு, அவங்க ஆதரவு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அமைச்சரவையும் கொடுத்து இந்த அளவுக்கு பேசினிய செவ்வால இப்போ உனக்கு அமைச்சரவை பதவியே கொடுக்கணுமா அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த நடக்கிற சினாரியெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா அவனை திட்டுன்னு திட்டினதுக்கப்புறம் அவங்க கையாலே பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் பதவி வாங்குகிறோமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்கலை இவங்களாம். என்னத்தை சொல்கிறது. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ்லேருந்து ஐ திங்க் 2 பேருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த விட ஒரு துரோகம் தாவேக்கா தமிழ் மக்களுக்காக பண்ணவே முடியாதுங்க. சூப்பருங்க, மனசு நிறைஞ்சிருச்சு, ரொம்ப மனசு நிறைஞ்சிருச்சு. தாவேக்கா வேற லெவலுங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒன்றுமே இல்லாத கட்சியை ஒன்றாக்கி விட்ட திமுகவை விட அவங்களுக்கு அரசில் அந்த அமைச்சரவையில் ஒரு இடத்தையும் கொடுத்து அவங்கள இன்னும் ஒரு படி மேலே ஏற்றி விட்டுருக்கு தாவேக்கா. அவ்வளோதான். ஆனால் நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, அமைச்சர் அந்த அமைச்சர் இது பதவி இது பண்ணும்போது அவர் யார், காங்கிரஸ்காரர், ராகுல் காந்தி வாழ்க, ராஜீவ் காந்தி வாழ்கன்னு சொல்லி ஒரு போடு போட்டாப்புல. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஆளுநர் யாருன்னு நல்லாவே தெரியும். இப்போதைக்கு என்ன சொல்கிறது, மத்திய அரசோட அவங்களுடைய ஆள் தான் ஆளுநர். அவர் ஏங்க இது உங்கள் இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவர் அசிங்கப்படுத்தி விட்டுருக்காரு. ராஜீவ் காந்தி நாமம் வாழ்க, ராகுல் காந்தி வாழ்க. It is not a part of your oath. ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி ராகுல் காந்தி அது இதுன்னு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லி அங்கே அசிங்கப்படுத்தி விட்டார் ஆளுநர்.
தேவையா ராசா இது? போகிற இடம் இல்லாமல் இப்படி அசிங்கப்படுறது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜ்மோகன், நம்ம இது நேற்றே பேசணும் ராஜ்மோகன் என்ன சொல்லுவாருன்னு. அது வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா ராஜ்மோகன் ஏற்கனவே ஒரு வாட்டி தமிழ் தாய் வாழ்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்மோகன் வந்து இல்லை நாங்கள் வந்து கண்டிப்போட சொன்னோம், மாண்புமிகு அமைச்சர் யார் நம்ம ஆதவர்ஜுனா அவர் வந்து கண்டிப்பாக சொன்னார் இல்லை நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க வந்து எங்கள் பேச்சை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். தாய் வாழ்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல. அந்த இடத்துல இருந்தவனா இவர் சொன்னார், கிரீன் ரூம்ல அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னார், முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா. நான் சாட்சி. அவர் சொன்னோட நான் சொல்றேன் சார். ஆமா சார், கண்டிப்பாக நீங்க தமிழ் தாய் வாழ்த்த பாடுங்க, அப்புறம் தேசிய கீதம் பாடுங்க, நிச்சயமா அதுக்கப்புறம் வந்தே மாதர் கூட பாடுங்க, பண்றோம்னு சொன்னாங்க. மேடையில நிக்கிறோம், அந்த நிகழ்ச்சி நிரல் இருக்கும் பாருங்க. நான் அதை போய் கிழிச்சேன், ஏன்னா எனக்கு இவங்களை பத்தி தெரியும். கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுங்க கொடுத்தோம். எல்லாம் ரெடி. நான் நிக்கிறேன், எழுந்து அப்படி அட்டென்ஷன்ல நிக்கிறேன். ஆனா மாறி அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதான் பாடினாங்க. அவங்க போட்ட ஒரு அஜெண்டாவே இருக்கட்டும். ஆனா இனி நடத்த போகிற மீண்டும் நடத்த போகிற ஒவ்வொரு பங்கனும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் நடத்த போற பங்கன். இங்க தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், தமிழுக்கு தான் முதல் இடம் என்று நான் சொன்னேன். இப்போ போய் பிரஸ் கேட்ட அப்படின்னா அப்போ இருந்த அந்த ஒரு டோன் இப்போ இல்லையே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா சார் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்களே முதல்ல போய் கேளுங்க. இன்னைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணேன், அப்படியே மைக் போய் கேளுங்க. நான் இன்னைக்கு ரெக்வஸ்ட் பண்ணேன். எதை நாங்க கேட்கறதா? நாங்க கேட்கட்டா நீங்க எதுக்கு அமைச்சரா? நீங்க எனக்கு அதான் புரியவே இல்லை. நாங்க போய் கேட்கணும் அப்படின்னா எது நாங்க போய் கேட்கணுமா? அப்ப நீங்க எதுக்கு சார் அமைச்சர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. நீங்க போய் கேளுங்க. நான் கேட்டேனா இல்லையான்னு, நீங்க கேட்டேனா இல்லையான்னு நாங்க போய் கேட்கணுமா? என்ன சார் இது? என்ன இவர் தான் சொன்னார் இதுக்கு மேலே நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபஸ்ட்டுன்னு. ஏன் சொல்லி கொஞ்ச நாள் கூட ஆகலை. 10ஆம் தேதி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது அது பேர் என்ன, முதலமைச்சர் பதவி ஏற்றுறது எல்லாமே பதவி பிரமாணம் பண்ணது. ஆனால் பண்ணி 12 நாள் கூட ஆகலை. எப்படி 12 நாள் கூட ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்களால் எதுவுமே செயல்படுத்த கேட்டால் இது வந்து லோக் பவனில் நடக்கிறது. லோக் பவனில் நடக்கிறதுக்கு எதுக்குங்க டிவிக்கே கொடியை வந்து இப்போ அந்த ஒரு பேனர் மாதிரி வச்சு நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய அந்த ஒரு விழா மாதிரி எடுத்து நடத்துகிறீங்க? சொல்லுங்கள். இந்த விஷயம் இப்படி நடக்குது அப்படின்னா உடனே இல்லை சார் நாங்கள் வந்து இதை எடுத்துக்கல, நாங்கள் வந்து வெளிநடப்பு பண்ணுறோன்னு சொல்லி வந்திருக்க வேணாம். இல்லை நாங்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபஸ்ட்டு பாடுவோம், அது வந்து நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் நான் கேட்குறேன். இதுக்கும் மேலேயும் உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை போச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன், இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்த நீ அரசு விழாவில் நீங்கள் பாட வைப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கையே போச்சு. கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது ஆளுநருங்க, மத்திய அரசு ஒன்றுமே பண்ண முடியல. அப்போது இனிமேல் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த வித என்ன சொல்கிறது நாசக்கார திட்டங்கள் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா, இல்லைங்க மத்திய அரசுங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் மேலே போய் உட்காந்துருக்கீங்க எல்லாரும்? உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நாங்கள் ரெக்வஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும். அவங்க பண்ணாதான் உண்டு, அதாவது அவங்க பாவம் பார்த்து பண்ணால் உண்டு, இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்ற லெவலுக்கு தான் இவங்களோட பதில்கள் இருக்குது. அப்புறம் எப்படி சார் நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்க? இவங்க தான் எல்லா வாக்குறுதியும் கொடுக்குறாங்க. இல்லை இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் ஃபஸ்ட்டு தான் தமிழ் தாய் வாழ்த்துன்னு இப்போயும் பார்த்திங்க அப்படின்னா 3ஆவது இடத்துக்கு தள்ளி விட்டாங்க. இப்போயும் பார்த்திங்கன்னா 3ஆவது இடத்துக்கு தள்ளி விட்டுருக்காங்க. நாங்கள் என்ன சொன்னோம், சரி முதல் இடத்துல கூட வேணாம், 2ஆவதுலையாவது வைங்க. வந்தே மாதரம் ஃபஸ்ட்டு பாடணுமா சொல்லுங்கள்? நேஷனல் ஆந்தத்தை ஃபஸ்ட்டு பாடிவிட்டு அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கப்புறம் வந்தே மாதரம் போயிட்டு போங்க. இது யார் வேணான்னு சொன்னால் சத்தியமாக முடியலை. ஏன்னா இவங்க பேசுனது இவங்களுக்கே இப்போ ரிவீட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ராஜ்மோகனை போட்டு போலன்னு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிறவங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் கட்டு, ரொம்ப கரண்ட் கட்டுங்க, இஷ்டத்துக்கு பயங்கரமான கரண்ட் கட்டு ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சென்னை மக்களும் சரி நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா போராட்டத்தில் எல்லாரும் குதிச்சிருக்காங்க. திருத்தணி நகராட்சியில் இரவு நேரத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் இரவு நேரத்தில் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். உண்மையிலே இங்கே நடக்குதுங்க, இது உண்மையிலே இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த அளவுக்கு கரண்ட் கட்டு வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சியில் கேட்ட என்ன தெரிஞ்சு சொல்லுவாங்க, ஏங்க திமுக ஆட்சியெல்லாம் கரண்ட் கட்டு ஆலையா? ஐயோ கரண்ட் கட்டு ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு தான் உங்களை தூக்கி வச்சுருக்காங்க. உங்கள் ஆட்சியிலேயே இப்படி தான் கரண்ட் கட்டு ஆகும்னா நாங்கள் எதுக்குங்க உங்களை கொண்டாந்து. இப்போ நிறைய மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலே சொல்லணும், நிறைய மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தவறுதலாக நாங்கள் ஓட்டு போட்டுட்டோமோ, எங்கள் குழந்தைங்க சொல்லுது அது சொல்லுது இது சொல்லுதுன்னு சொல்லி நாங்கள் போய் ஓட்டு போட்டுட்டோமோன்னு சொல்லி நிறைய பேர் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சொல்கிறக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னா,
நிறைய ரெக்யூர்மெண்ட் கொண்டு வாங்க. அதாவது மின்சார இதில் வந்து நிறைய ஆல்ரெடி 2 லட்சம் இன்னும் எத்தனையோ கோடி வந்து கடன் இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க. அந்த வேலை வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. மக்களை அந்த என்ன சொல்லுது தொழிலாளர்களை அதிகப்படுத்துங்க. ஏன்னா ஒரு இடத்துல போய் பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த மொத்த இதுக்குமே பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்களாம். எப்படி 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ கரண்ட் கட் ஆச்சுன்னா ஃபோன் எடுத்து பேசுகிறதுக்கு ஒரு ஆள், அதை போய் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அதுக்குவே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கே 2 பேர் தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்கள் போய் அதை போய் சரி பண்ணுவீங்கன்ற லெவலுக்கு யோசிக்க தோணுது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புஷி ஆனந்த் ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு. அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவர் சொன்ன அறிவுரை அக்செப்டபிள். என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பொண்ணு, அப்புறம் தாவேக்கா அவங்களோட தான் மருத்துவ பிரிவு அப்படின்னு சொல்லி போய் நிறைய, ஏன்னா இவங்க வந்து பயங்கரமான ரீல்ஸ் முகத்தை பிடிச்சவங்க தானே, அதனால் ரீல்ஸ் எடுக்கிறேன்ற பேரில் ஒன்று அம்மா உணவகத்துக்கு போகிறது, இல்லை அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்க கக்குஸுக்கு போகிறது, இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல்னு போகிறது. ஸோ ஓகே, உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது வேறு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஐ அக்செப்டட். பட் உங்ககிட்ட அதிகாரம் இல்லை, சும்மா நான் அந்த கட்சியில் இருக்கேன்ற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா இடத்துக்கும் ரைடு போகிறேன்னு சொல்லி அது ரொம்ப என்ன சொல்லுது, ரொம்ப அங்கே இருக்கிறவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி. இனிமேல் அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது. அதிகாரம் இல்லாத யாரும் போய் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி தாவேக்காவோட புஷி ஆனந்த் வந்து சொல்லியிருக்காப்புல. ஓகே, இது வந்து ஓகேங்க, சூப்பர். இது நேற்று நடந்த விஷயத்த நம்ம நிறைய பேர் பேசினனால என்னவோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவுரையை சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கிளிப்ஸை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஜனநாயகன் காட்சி, அந்த கரூர் சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சம்பவத்தில் எப்படி அந்த சம்பவத்தை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி மாதிரி நான் பார்த்தேன். அது வந்து உண்மையாக என்னன்னு தெரில. பட் அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி கரூரில் வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த அவர் வந்து அந்த வண்டியில் வந்து நின்று எப்படி பாட்டு பாடி பேசிக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி ஒரு சீனு வந்து ஜனநாயகனில் இருக்குது. இந்த ஒரு சீனு எடுக்கிறதுக்காக தான் கரூரில் அந்த மாதிரி ஒரு இது பண்ணி அந்த கூட்டத்தை வர வச்சு அந்த இதில் ஷூட்டிங் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது என்ன நம்பலை. பட் இப்போ ஒரு ரீசெண்டாக அந்த ஒரு சீனை பார்க்கும்போது அந்த ஒரு காட்சி எடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு இது பண்ணாங்க, ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணாங்க. பட் தவறுதல் அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது ஏன்னா இப்போ நான் அந்த வீடியோ நான் உங்களுக்காக போட்டேன் அப்படின்னா அது மேபி எனக்கே அது ரிவீட் அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னால் அந்த வீடியோ நான் இது பண்ண முடியல. சப்போஸ் இன்ஸ்டாவில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா மேபி அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வீடியோ நான் பார்த்தேன், விஜய் மேலே நிற்கிற மாதிரியும் அந்த ஒரு கேமரா சுற்றி போயிட்டு வர்ற மாதிரியும் கீழே மக்கள் வந்து கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும் விஜயோட போஸ்டர் அதெல்லாம் வச்சு கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. மேபி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். பட் அதில் கமெண்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஏற்றுக்கக்கூடியவங்களா? ஓகே, அது எந்த அளவுக்கு உண்மை எதுன்னு தெரில. பட் அப்படி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தவங்க உதவி பண்ணாங்க அப்படின்னா அதை உண்மையிலே சொல்கிறேன், உயிர் போகிற வரைக்கும் மறக்கவே கூடாது. ஆமாங்க, இப்போ பெலிக்ஸ், அந்த ரெட்பிக்ஸோட பெலிக்ஸு, அப்புறம் சவுக் சங்கர், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் திமுக அரசால் கைது பண்ணப்படும் போது அவங்களுக்காக ஆதரவாக ஒரு பேசுனது பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அண்ணன் தான். என்ன காரணத்துக்காக அவங்கள வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் பேசியிருந்தார் அன்னை சீமான். அதுக்கு இவர் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அண்ணன் பற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா பெலிக்ஸ் அவர்கள் வந்து என்னமோ அவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ் போட்டிருக்கிற அந்த ஒரு என்ன சொல்லுது அந்த போஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இதை விட ஒரு துரோகி எவனும் இருக்க முடியுமான்ற லெவலுக்கு அந்த இது பார்த்தேன். அந்த எம்பி அப்படின்னு போட்டு திரள் நிதி அப்படின்றதெல்லாம் போட்டு ஒரு போஸ்ட்டு போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன் என்னன்னு எடுத்துக்கிறதுன்னு தெரில. உங்களுக்கு ஒருத்தவனை ஒரு தலைவர் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா ஓகே, உங்களுக்கு அதை பிடிச்சிருக்குன்னா அது வந்து நம்ம வந்து ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு இருக்கும்போது உங்களை வந்து ஒரு ஏற்கனவே இருந்த அரசு உங்களை அசிங்கப்படுத்தி உங்களை ஒரு என்ன சொல்ல சிறையில் போடும்போது உங்களுக்காக சப்போர்ட்டாக பேசின ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி கேவலமாக ஒரு போஸ்ட் போட முடியும் அப்படின்னா உங்களால் இதை விட துரோகம் வேறு எதுவுமே கிடையாது. உண்மையிலே சொல்கிறேங்க, உண்மையான தமிழனை துரோகத்தால் மட்டும்தான் அடிக்க முடியுன்றத கண் முன்னாடியே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு துரோகிங்கெல்லாம் இருப்பாங்களா அப்படின்ற லெவலுக்கு இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பண்ணுங்க,
ஏன்னா நீங்கள் இப்படி பண்ணும்போது தான் எங்கள் கண்ணுக்கு யார் துரோகின்றது வந்து தெரியும், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அது 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 என்னமோ ஓகே தாங்க. இந்த மாதிரி துரோகிகளாக இருக்காங்கன்றது வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க, உங்கள் வாயாலே தெரியப்படுத்திக்கிறீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், உங்களுக்கு உங்ககிட்டயோ இல்லை வேறு அது வந்து உண்மையான அப்படின்றதுமே தெரில. ஏன்னா அந்த ஒரு இது வந்து உண்மையானதுன்னு தெரில. அதாவது யாராவது லஞ்சம் வாங்குறாங்க, 1000 ரூபா லஞ்சம் வாங்கினா கூட நீங்கள் வந்து அதை வந்து ப்ரூஃப் எடுத்து நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா தருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த நியூஸ் மேலேயே எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்ஃபியூஷன். அது வந்து அவங்க தான் வெளியிட்டாங்களான்னு சொல்லி. ஓகே, அதுக்கப்புறம் அந்த இதில் எங்கே எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், யார்கிட்ட சொல்லணுன்றதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று போட்டிருந்தாங்க. 1800 425 1555 நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த ஒரு நம்பர் தான். ஸோ அந்த நம்பரு கீழே போட்டிருந்தாங்க. நான் கூட சரி நினச்சேன், பரவாயில்ல, ஓகே, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. பட் அந்த நம்பரை நம்ம போய் நான் செக் பண்ணி பார்த்தேன். எப்படின்னா கூகுளில் போய் அந்த இதை செக் பண்ணி, ஏன்னா ஏற்கனவே ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க போஸ்ட்டு, அந்த நம்பர் இவங்க கொடுத்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு கம்பெனியில் இருக்கிற நம்பருன்னு. என்ன அப்படின்னா இப்போ ஜண்டு பாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பாம் வரும் பார்த்தீங்களா, அந்த கம்பெனி அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காஜா பாம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் தான் இந்த நம்பரு அப்படின்னு சொல்லி இவங்க போட்டிருந்தாங்க. பட் எனக்கு நம்ம என்ன டவுட் இருந்தால் நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நான் போய் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தா உண்மையிலே இருக்குங்க, காஜா பாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து காஜான்னு போட்டிருந்தாங்க. ஆனால் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா ஜண்டு பாம் மாதிரி அது வந்து காஜா பாமா. ஸோ அந்த பாம் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பர், டோல் ஃப்ரீ நம்பரு, அந்த நம்பர் எடுத்து போட்டிருக்காங்க இந்த நம்பரில். எனக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு இது வந்து அவங்க வெளியிடுறாங்க. எப்படி இவ்வளோ பெரிய வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்க லஞ்சம் வாங்குறாங்க, இது பணம் வாங்குறாங்க அப்படின்னா அது எங்கள்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர் போட்டிருக்காங்கன்னா அது இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, தப்பான ஒரு நம்பரை நீங்கள் எப்படி போடுவீங்க அப்படி மாதிரி ஒரு டவுட் வருது. ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிற அந்த ஒரு நியூஸே பார்த்தீங்க அப்படின்னா அது உண்மையாக ஃபேக்கான்றதே யோசிக்க தோணுது. ஏன்னா எது உண்மை எது ஃபேக்குன்றதை யோசிக்க முடியாத லெவலுக்கு இவனுங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுவே ரொம்ப நமக்கு வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ தானே நீங்கள் பொய்யை பரப்புவீங்க, எவ்வளோ தான் நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணுறதுன்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. கடைசியாக ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். கரப்பான் ஜனதா கட்சியை வந்து மத்திய அரசு தடை பண்ணிருச்சு. ஸோ சேட். அதாவது ஒரு வாரத்தில் கட்சி ஆரம்பித்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து உடனே தடை பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு பயந்துருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் மத்திய அரசு. என்னடா அது, நாம் இவ்வளோ இதை கொண்டு வர்றதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, இவனுங்க என்ன ஒரு 5 நாளில் இவ்வளோ பேரை திரட்டிட்டாங்கன்னு சொல்லி அவங்க உண்மையிலே சொல்கிறேன், அவங்க வந்து யோசிச்சுட்டு அதை வந்து தடையே பண்ணிட்டாங்க. அது எத்தனை நாளுக்குன்னு தெரில. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா பார்ட்டின்னு இப்போ போட்டதுக்கே இந்த அளவுக்குன்னா அவங்க ஒன்றை தானே தடை பண்ணுவீங்க. அடுத்து என்னடானா அவன் வந்து என்ன சொல்லுது, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு 2.1 ஆரம்பித்தா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி விட்டானா என்ன பண்ணுவீங்க? அதுதான் நடக்க போகுது. சரி, ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ அவ்வளோதான். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.